ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். பல பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பெண்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன், வேலை பளு, அப்புறம் வேறு சில காரணங்களாலும் அவர்களுடைய பீரியட்ஸ் தள்ளி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே இன்னும் அதிகமான மன அழுத்தம், டிப்ரெஷன், டென்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். இன்னும் பீரியட்ஸ் ஆகலை, பீரியட்ஸ் ஆகக்கூடிய சிம்டம்ஸும் தெரியலன்னு அவங்களுடைய கவலை இன்னும் அதிகரிக்கக்கூடும். இதை பற்றி யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே போட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கற்ற மாதவிடாய் ப்ராப்ளத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய பெண்கள் காலேஜுக்கு போகிறவங்களும் அப்புறம் வேலைக்கு போகிறவங்களும் தான். இந்த ஏஜில் இருக்கிற பெண்கள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட கூட பீரியட்ஸ் ஆகலை, இன்னும் பீரியட்ஸ் ஆகலைன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினைப்பாங்களோ என்ற பயத்தில் அவங்க வீட்லேயும் சொல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்குள்ளேயே போட்டு மன அழுத்தத்தை இன்னும் அதிகரிச்சிட்டு இருப்பாங்க. இதனால அவர்களுடைய கவலையும் டென்ஷனும் தான் இன்னும் அதிகரிக்கும். இதற்கு எல்லாம் சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்கு, தீர்வு இருக்கு. அதுதான் இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த டேப்லெட்ஸ் நேம், இந்த மாத்திரைகளுடைய பெயர். உங்களுக்கு சீக்கிரமா பீரியட்ஸ் ஆகணுமா, முன்கூட்டியே பீரியட்ஸ் ஆகணுமா, அல்லது உடனே இப்பவே பீரியட்ஸ் ஆகணுமா, அப்போ இந்த டேப்லெட்ல ஏதாவது ஒன்று நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம மந்த் ஆஃப்டர் மந்த் இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஒழுங்கற்ற மாதவிடாயும், மாதம் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போதா, அந்த ஒழுங்கற்ற மாதவிடாயும் இந்த டேப்லெட் சரி பண்ணும். இந்த மாத்திரை இன்னொரு முக்கியமான வேலையும் செய்யுது. அது என்னன்னா, கருத்தடை மாத்திரையாகவும் இதை பயன்படுத்துறாங்க டாக்டர்ஸ். கான்ட்ராசெப்டிக்ஸ் பில்லாகவும் இந்த மாத்திரை டாக்டர்ஸ் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த மாத்திரைகளுடைய பயன்கள் என்னென்ன, சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மெடிசின் நம்ம உடம்புல, ஒரு மனிதனுடைய உடம்புல எப்படி வேலை செய்யுது என்பதையும், இந்த மாத்திரைகள் எப்படி சாப்பிடணும் என்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதற்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு இந்த டேப்லெட்டில் இருக்கிற கெமிக்கல் நேம் என்ன என்பதை பார்க்கலாம். இது மெட்ராக்சிப்ரோகெஸ்டிரோன் என்ற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் தான் முன்கூட்டியே பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் உடனே பீரியட்ஸ் ஆகுறதுக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கற்ற மாதவிடாயை சரி பண்ணத்துக்கும் டாக்டர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்டை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுதான் கான்ட்ராசெப்டிக் பில்ஸ், கருத்தடை மாத்திரையாகவும் இந்த டேப்லெட்டை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கருப்பை சார்ந்த இரத்தப்போக்கு கட்டுப்படுத்தவும் இந்த மெடிசனை பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, இந்த மருந்து மனிதனுடைய உடம்புல எப்படி ஒர்க் பண்ணுது என்பதை பார்க்கலாம். இது ஒரு ப்ரொஜெஸ்டின் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. இது பெண்களின் மாதவிடாய் சுழற்சிகளை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதாவது இர்ரெகுலர் பீரியட்ஸை ஒழுங்குபடுத்த இந்த மெடிசின் உதவுகிறது. ப்ரொஜெஸ்டிரோன் என்ற ஹார்மோன் போலவே இந்த மருந்தும் செயல்படுகிறது. ஒழுங்கற்ற மாதவிடாய் காலங்களில் சிகிச்சை அளிக்க, கருப்பையில் அசாதாரண இரத்தப்போக்கு கட்டுப்படுத்த மற்றும் அமினோரியாவுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் மாதவிடாய் அறிகுறிகளுக்கு சிகிச்சை அளிக்க, ஹார்மோன் மாற்று சிகிச்சைக்கும் இந்த மெடிசனை பயன்படுத்துகிறாங்க. இந்த மருந்து எண்டோமெட்ரியல் ஹைப்பர் பிளாசியாவின் வளர்ச்சியை தடுப்பதன் மூலமாக கர்ப்பப்பையில் புற்றுநோய் உண்டாக்கும் அபாயத்தை குறைக்கக்கூடிய சக்தி கொண்டது. மூணாவது, இந்த மெடிசனுடைய, இந்த டேப்லெட்டுடைய பக்க விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், காய்ச்சல், கை கால் வலி அல்லது வீக்கம், பலவீனம், டயர்டு, மஞ்சள் காமாலை, மார்பக வலி, இரும்பல், அதிகமாக மூச்சு வாங்குதல், மார்பக கட்டி, கடுமையான இடுப்பு வலி, ஆஸ்துமா, கை கால் வலிப்பு, இவையெல்லாம் கடுமையான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர தூக்கமின்மை, பசியின்மை அல்லது எடை இழப்பு, வெயிட் லாஸ், மார்பக மென்மை மற்றும் வெளியேற்றம், உச்சந்தலையில் முடி உதிர்தல், முகப்பரு,
தடிப்புகள், அரிப்பு, மாதவிடாயில் மாற்றங்கள் போன்ற குறைவான பக்க விளைவுகளையும் இது கொண்டுள்ளது. இப்போ சொன்ன சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இது உடம்பு வீக்காக இருப்பவர்களுக்கும் வேறு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கும் இந்த பக்க விளைவுகள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். நார்மலாக ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு இதனுடைய பக்க விளைவுகள் மிக குறைவாகவே இருக்கும். சில நேரங்களில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லாமலும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுவதற்கு முன்னாடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கைனகாலஜிஸ்ட் மகப்பேறு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி மாத்திரையும் மாத்திரையுடைய அளவும் டைமிங்க்கும் நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கோங்க. இதை தவிர்த்து இப்போ சொன்ன சைடு எஃபெக்டை தவிர வேற ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சா உடனே டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டருடைய அட்வைஸ் படி மெடிசனை சாப்பிடுங்க. அடுத்தது, இந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடும்போது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன என்ன என்பதை பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் பிரெக்னண்ட்டாக இருக்கும்போது இந்த மெடிசனை சாப்பிடுவது பாதுகாப்பற்றது. ரெண்டாவது, குடித்து விட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த மெடிசனை சாப்பிடக்கூடாது. மூணாவது, தாய்ப்பால் கொடுப்பவர்கள் இந்த மெடிசனை சாப்பிடக்கூடாது, ஏன்னா அது குழந்தையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நாலாவது, இந்த மருந்தை சாப்பிடும்போது நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை லாங் டிரைவ் போகிறீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அடுத்தது, இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த மருந்தை உங்களுடைய டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுடைய டாக்டருடைய அறிவுப்படி அவங்க கொடுக்குற அளவுக்கு டைமிங்க்கு இந்த டேப்லெட்டை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த மாத்திரையை இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மெடிசனாக இருந்தாலும் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. இந்த மெடிசனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அன்வான்ட் கிட் டேப்லெட்டுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த டேப்லெட் என்ன பயன்கள், சைடு எஃபெக்ட், எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற ஃபுல் வீடியோ லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.